நடிகர் தர்ஷன் தனது காதலியை கிண்டல் செய்தவரை கொன்றதாக புகார் வைக்கப்பட்டுள்ளது. இதில் கொலை செய்தவரின் பிரேத பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. கொலை வழக்கு தொடர்பாக கன்னட நடிகர் தர்ஷன் போலீசாரால் கடந்த வாரம் கைது செய்யப்பட்டார். நடிகை பவித்ரா கவுடாவுக்கு ஆபாசமான செய்திகளை அனுப்பிய ரேணுகா சுவாமி என்ற நபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதில் மொத்தம் இதுவரை 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சித்ரதுர்காவை சேர்ந்த ரேணுகா சுவாமி சமீபத்தில் கொலை செய்யப்பட்டார். உயிரிழந்த ரேணுகா சுவாமி சித்ரதுர்காவை சேர்ந்த மெடிக்கல் ஷாப் ஒன்றில் பணிபுரிந்து வந்தார். இவர் நடிகை பவித்ரா கவுடாவுக்கு ஆபாசமான செய்திகளை மெசேஜ் அனுப்பியுள்ளார். பவித்ரா கவுடாவும் தர்ஷனும் கடந்த 10 வருடமாக காதலில் இருக்கின்றனர். காதலியை கிண்டல் செய்த ரேணுகா சுவாமியை பவுன்சர்ஸ் உதவியுடன் தர்ஷன் மோசமாக தாக்கியுள்ளார். அதில் ரேணுகா சுவாமி சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இதில் சிசிடிவி காட்சிகள் கைப்பற்றப்பட்டன. சம்பவம் நடந்த இடத்தில் தர்ஷன் இருந்துள்ளார். அவர் முன்தான் கொலை நடந்துள்ளது. இதில் கொலை செய்யப்பட்டவரின் பிரேத பரிசோதனை முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. நடிகர் தர்ஷன் மற்றும் அவரின் கும்பல் ரேணுகா சுவாமியை மின்சாரம் தாக்கி சித்திரவதை செய்ததாக அவரது பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சாரத்தை வைத்து தாக்கி கொடுமைப்படுத்தியுள்ளனர். அதன் பின்பு மோசமாக தாக்கி உடலில் காயங்களை ஏற்படுத்தியுள்ளனர். உடலில் ஏற்பட்ட காயங்கள் மற்றும் மின்சாரம் காரணமாகவே ரேணுகா சுவாமி கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. போலீஸ் விசாரணையில் இறந்த ரேணுகா சுவாமி சனிக்கிழமை அதிகாலை 1 மணியளவில் பெங்களூரு வந்தடைந்துள்ளார் என்கிறது தெரிய வந்துள்ளது. பிற்பகல் 2:30 மணியளவில் காமாட்சிபாளையா காவல் நிலைய எல்லைக்குள் அமைந்துள்ள ஷெட் ஒன்றிற்கு ரேணுகா சுவாமி அழைத்து செல்லப்பட்டுள்ளார். 3 மணி நேரம் கழித்து தர்ஷன் அந்த செட்டிற்குள் நுழைந்ததாக சிசிடிவி காட்சிகள் தெரிவிக்கின்றன. தர்ஷன் முன்னிலையில் தாக்குதல்கள் நடந்துள்ளது. அவர் போன சில நிமிடங்களில் உடல் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலை நடந்த இடத்தில் தர்ஷன் இருந்தது உறுதியாகியுள்ளது. சரியாக சனிக்கிழமை இரவு உடல் அப்புறப்படுத்தப்பட்டது. ஜூன் 9ஆம் தேதி இந்த கொலை நடந்தது. இந்த வழக்கில் 10க்கும் மேற்பட்டோர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் தர்ஷன் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். விசாரணைக்கு பின் நடவடிக்கை எடுக்கப்படும். இறந்த ரேணுகாசாமிக்கு வயது 33. மேலும் விசாரணைக்கு பிறகே கூடுதல் தகவல்களை தெரிவிக்க முடியும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். தர்ஷனின் பவுன்சர்கள் ரேணுகா சுவாமியை அவர் முன்னிலையில் கொன்று அவர் வசிக்கும் காமாட்சிபாளையத்தில் உடலை அப்புறப்படுத்தியதாக கூறப்படுகிறது. சடலம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதை நாய்கள் தின்று கொண்டிருந்தன. அருகில் இருந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்த காவலாளி இதை பார்த்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை நடந்துள்ளது. இது தொடர்பாக போலீசார் நடத்திய தொடக்கக்கட்ட விசாரணையில் ரேணுகா சுவாமி சமூக வலைதள கணக்கு ஒன்றின் மூலம் பவித்ரா கவுடா என்ற நடிகைக்கு தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி வந்துள்ளார். இதையடுத்து போலீசார் பவித்ரா கவுடாவின் சமூக ஊடக கணக்குகளை சோதனை செய்தனர். அதில் அவர் பவித்ரா கவுடாவுக்கு ஆபாசமான செய்திகளை அனுப்பியது தெரிய வந்தது. பவித்ரா கவுடாவுக்கும் தர்ஷனுக்கும் இடையில் 10 வருடத்திற்கும் அதிகமாக காதல் இருந்துள்ளது. இருவருக்கும் இடையில் திருமணம் தாண்டிய உறவு இருந்ததாகவும் கூறப்படுகிறது.